இப்போ ஸ்டாலின் வெளிநாடு போயிருக்கிறார். நல்ல வேலைக்கு சைக்கிள் ஓட்டா இருந்தா சரி. இங்கிருந்து சைக்கிள் ஓட்டுறது தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டுறதுக்காக போறாரு. எப்படிப்பட்ட முதலமைச்சர்? இந்தியாவில் பல முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போறாங்க, அங்க போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போறாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. அந்த காட்சியை கடந்த காலத்தில் பார்த்தோம். நான் அறிக்கையாக கூட விட்டேன். இந்த முறையாவது தொழில் முதலீட்டு ஈர்ப்பதாக சொல்லி கொண்டு வெளிநாடு சென்றிருக்கிறீங்க, இப்பொழுதாவது தொழில் முதலீட்டு ஈர்த்துவாங்க. கிட்டத்தட்ட திரு ஸ்டாலின் அவர்கள் 4 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த 4 முறை வெளிநாட்டு பயணத்தில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த முதலீடு என்ன? வெறும் 18,000 கோடி. 36 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதா சொல்றார். ஆனா இந்த நடைமுறைக்கு வரல. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த காலகட்டத்தில் தமிழகத்திலே தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துவிட்டது. அந்த தொழிற்சாலைகளும் திறக்கப்பட்டு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டுகின்றன. இதனால் தமிழகத்திலே பொருளாதாரம் ஏற்றம் பெற்றுகின்றது. அம்மா வழியில் வந்த அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை தமிழகத்தில் நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்து தொழிற்சாலை கட்டப்பட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.